அன்பிற்குரிய இறை மக்களே, ஜனவரி 22ஆம் நாள் ஆகிய இன்று புனித வின்சென்ட் மறைசாட்சியர் 304 அவரின் நினைவை கொண்டாடுகின்றோம். புனித வின்சென்ட்டின் அசைக்க முடியாத நம்பிக்கை மனிதநேயமற்ற சித்திரவதைகளுக்கு மத்தியிலும் கூட நம் அனைவருக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் சில நேரங்களில் சிறிய சாக்கு போக்கு நம் நம்பிக்கையை சமரசம் செய்து இயேசுக்கு எதிர்சாட்சி கொடுக்கிறார்கள். 1. புனித வின்சென்ட் வாழ்க்கை. புனித வின்சென்ட் பிறந்த இடம் சர்ச்சைக்குரியது. அவர் சரகோசாவில் பிறந்தார் என்று சிலர் கருதுகின்றனர். மற்றவர்கள் அவர் வலன்சியாவில் அல்லது ஹியூஸ்காவில் பிறந்தார் என்று கருதுகின்றனர். இந்த இடங்கள் அனைத்தும் ஸ்பெயினில் உள்ளன. கிபி 303 ரோமை அரசர் டயோக்ளேசியன் மற்றும் மாக்சிமியன் ஆகியோர் கிறிஸ்தவ அருள் பணியாளர்களுக்கு எதிராக தங்கள் கட்டளைகளை வெளியிட்டனர். இது அடுத்த ஆண்டில் மடாலயத்திற்கும் விரிவுபடுத்தப்பட்டது. ஒரு அதிகாரப்பூர்வ உத்தரவின்படி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ கடவுளை வணங்க தடை செய்யப்பட்டது. ஆனால் பிற மத கடவுள்களுக்கு பலியிட உத்தரவிடப்பட்டது. ஸ்பெயினின் ரோமானிய ஆளுநராக இருந்த டாசியன் கிறிஸ்தவரிடம் மனிதநேயமற்ற முறையில் கொடூரமாக நடந்து கொண்டார். சரகோசாவின் ஆயரான வலேரியஸுக்கு பேச்சில் மறையுரை ஆற்ற தடை இருந்ததால் அவர் தனது போதகரான புனித வின்சென்ட்டிடம் நற்செய்தியை போதிக்கும் பொறுப்பை ஒப்படைத்தார். டேசியனின் கீழ் துன்புறுத்தல் கடுமையான போது புனித வின்சென்ட் மற்றும் அவரது ஆயர் வலேரியஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். அங்கு அவர்கள் பல நாட்கள் பட்டினி கிடந்தனர். அவர்கள் போதுமான அளவு பசியுடன் இருப்பார்கள் என்று ஆளுநர் நம்பிய போது அவர்களை அவர் முன் ஆஜர்படுத்த உத்தரவிடப்பட்டது. அவர்களை பார்த்ததும் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் உற்சாகத்துடனும் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். அவர்களை பரிசுத்த பிறகு இயேசு கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கையில் அவர்கள் பிடிவாதமாக இருப்பதை கண்டபோது வயதான ஆயர் வலேரியஸை நாடு கடத்தி புனித வின்சென்ட்டை சித்திரவதை செய்ய உத்தரவிட்டார். அவரது சித்திரவதைகள். ஆளுநரின் உத்தரவின் பேரில் டாசியன் புனித வின்சென்ட் ஒரு ராக்கில், அதாவது ஒரு மரக்குதிரையில் நீட்டப்பட்டார் மற்றும் கயிறுகளை இழுத்ததன் மூலம் அவரது கணுக்கால் மற்றும் கைகள் மோசமாக காயப்படுத்தப்பட்டன. அவரது கால்கள் கிட்டத்தட்ட கிழிந்தன. இந்த நிலையில் அவர் தொங்கிய போது அவரது சதை இரும்பு கொக்கிகளால் ஈவு இரக்கமின்றி கிழிக்கப்பட்டது. அவர் இன்னும் தனது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தபோது டாசியனை கேலி செய்தபோது ஆளுநர் தனது ஊழியர்களை அடித்து அவரை மேலும் கடுமையாக சித்திரவதை செய்தார். வின்சென்ட்டின் உடலில் இருந்து இரத்தம் தாராளமாக ஓடத் தொடங்கியது. ஆனால் அவர் சிந்திய ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திலும் அவரது நம்பிக்கை வலுவடைந்தது. தூக்கிலிடப்பட்டவர்கள் விசாரிக்கப்பட்டனர். இளம் மறைசாட்சியின் தைரியத்தை கண்டு டாசியன் ஆச்சரியப்பட்டார். ஒரு கட்டத்தில் வின்சென்ட்டிடம் கெஞ்சத் தொடங்கினார். நீங்களே கருணை காட்டுங்கள் வின்சென்ட். உங்கள் அற்புதமான இளமையை மீட்டெடுக்கவும் மேலும் வேதனைகளிலிருந்து தப்பிக்கவும் தெய்வங்களுக்கு பலியிட நீங்கள் தயாராக இல்லை என்றால் குறைந்தபட்சம் அந்த புனித நூல்களையாவது எரித்து விடுங்கள் என்றார். டேசியனின் பாதிக்கப்பட்ட இரக்கம் அவரது அப்பட்டமான கொடூரத்தை விட பிசாசுத்தனமானது.
வின்சென்ட் அவரது ஆபத்தான மற்றும் பாசாங்கு இரக்கத்தை கேலி செய்தார். பிசாசின் விஷநாக்கு, உங்கள் வேதனைகளுக்கு நான் அஞ்ச மாட்டேன். நான் பயப்படும் ஒரே விஷயம் என்னவென்றால், நீங்கள் என் மீது இரக்கம் காட்ட விரும்புவது போல் நடிக்கிறீர்கள். உண்மையில் நான் உன்னை காணும்போது எந்த அளவுக்கு கோபம் உற்றிருக்கிறீரோ அதே அளவுக்கு என் சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது. உங்கள் சித்திரவதைகளின் ஒரு துளியையும் அல்லது ஒரு துளியையோ விட்டுவிடாதீர்கள். பின்னர் அவை அனைத்திலும் நீங்கள் தோல்வியுற்றதை ஒப்புக்கொள்ள வேண்டும். மேலும் கோபமடைந்த டேசியன் வின்சென்ட்டை கிடிரோனில் வைக்க உத்தரவிட்டார். வின்சென்ட் மரக்குதிரை ரேக்கிலிருந்து கிடிரோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார். இணையான கம்பிகள் அல்லது கட்டைகளின் ஒரு ஃப்ரேம், அதன் கீழ் நெருப்பு. அவர் மனமோ வந்து கிரில் மீது ஏறி உயிருடன் வறுக்கப்பட்டார். இரும்பு கொக்கிகள் மற்றும் சிவப்பு சூடான கூர்முனைகள் அவரது உடலில் புதிய காயத்தை கிழிக்க பயன்படுத்தப்பட்டன. அவரது காயங்களில் உப்பு தேய்க்கப்பட்டது. அவை மேலும் வலி மிகுந்தவை. இந்த சித்திரவதை ஆயுதங்கள் அவரது மூட்டுகளையும் வயிற்றையும் கிழித்தன. இதனால் அவரது உடம்பில் இருந்து குடல்கள் வெளியேறின. இந்த சித்திரவதைகளுக்கு இடையில் புனித வின்சென்ட்டின் மனம் அமைதியாக நம்பிக்கையுடன் இருந்தது. அவர் தொடர்ந்து இறைவேண்டல் செய்து கொண்டிருந்தார். புனித வின்சென்ட் மீது செலுத்தப்பட்ட இரும்பு அவரது ஆவிகளை உடைப்பதில் தனது அனைத்து முயற்சிகளாலும் சோர்வடைந்த தேவியன் வின்சென்ட்டை பானை மேய்ப்பவர்கள் பாட்ஷெட் நிறைந்த இருண்ட பாதாள அறையில் ஒரு கம்பத்தை சங்கிலியால் பிணைக்க உத்தரவிட்டார். அவரை பார்க்கவும் ஆறுதல் கூறவும் பார்வையாளர்களும் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. இறைவனுடைய பரிசுத்தவான்களுக்கு கேட்கப்படாத வேதனைகள் திணிக்கப்படும் போது, அவருடைய ஆறுதல்கள் ஓடி போகும்போது, அவர்கள் கிறிஸ்துவினால் அற்புதமாக தீர்க்கப்பட்டு நிலைநிறுத்தப்படுகிறார்கள். புனித வின்சென்ட் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இருண்ட நிலவறை டஞ்சன் விளக்குகளால் ஜொலித்தது. பானைகள் மற்றும் மென்மையான பூக்களாக மாற்றப்பட்டன. பானைகள் மென்மையான பூக்களாக மாற்றப்பட்டன. அவரது தலைகள் தரையில் விழுந்தன. வின்சென்ட் ஆனந்தமாக பாடிக்கொண்டு கடவுளை புகழ்ந்து கொண்டிருந்தான். பாதாள சுவர்களில் ஏற்பட்ட விரிசல்கள் வழியாக இந்த வசீகர காட்சியை கண்ட ஜெயிலர் மனம் திரும்பி மனம் மாறினார். பின்னர் அவர் திருமுழுக்கு பெற்றார். ஆரம்பத்தில் இந்த செய்திகளை கேட்டதும் டேசியன் கோபமடைந்தார். ஆனால் மெதுவாக அவர் மனம் திரும்பினார், மனம் மாறினார். கிறிஸ்தவர்களையும் தம்மை பார்க்க அனுமதித்தார். புனித வின்சென்ட்டை காண கிறிஸ்தவர் பெருந்திரளாக வந்தனர். மேலும் சிலர் அவரது இரத்தத்தில் துணியை நனைத்து தங்களுக்கும் தங்கள் சந்ததியினருக்கும் பாதுகாப்பின் புனித எச்சமாக அவர்களை வீட்டிற்கு அழைத்து சென்றனர். சில நாட்கள் கழித்து புனித வின்சென்ட்டுக்கு மென்மையான படுக்கை ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் மீது படுத்த உடனேயே அவர் இறந்து விட்டார். விரக்தியால் டேசியனின் கோபம் அதிகரித்தது. புனித வின்சென்ட் உயிரோடு இருந்தபோது அவரது ஆவியை அணைக்க முடியாமல் இப்போது அவரது உடலை திறந்த வெளியில் உள்ள காட்டு மிருகங்களுக்கு வீசி அழிக்க முடிவு செய்தார். கடவுளுக்காக போராடுபவருக்காக கடவுள் போராடுகிறார். வின்சென்ட்டின் உடலை காட்டு பறவைகளும் மிருகங்களும் விழுங்குவதற்காக வயல்வெளியில் வீசிய போது இயற்கையிலேயே வெறிபிடித்த ஒரு காகம் அதை தொட வரும் எந்த விலங்கையும் ஆவேசமாக
தாக்கத் தொடங்கியது. அந்த உடலை ஒரு பெரிய கல்லில் கட்டி ஒரு சாக்கு மூட்டையில் கடலில் போடுமாறு டாசியன் கட்டளையிட்டார். ஆனால் அதிசயமாக 2 கிறிஸ்தவர்களால் அந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் வாலண்டியாவில் சுவர்களில் இருந்து ஒரு சிறிய தேவாலயத்தில் கண்ணியமான அடக்கம் செய்தனர். அங்கு கடவுள் இந்த நினைவுச் சின்னங்களை பெரிய அற்புதங்களுடன் கௌரவித்தார்.